பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே. தனுர் ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பாருங்கள். உங்கள் ராசிநாதன் குரு 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்குறார். அதாவது குருவுக்கு ஸ்தான பலம் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் குரு வரும் பொழுது அற்புதமான பலன்களை தருவார். அப்போது தனுசு ராசிக்கு 7ல் குரு இருப்பது சிறப்பு. 5 செவ்வாய் 10ல் இருப்பது இன்னும் சிறப்பு. 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பெறுவதும் சிறப்பு. 9ல் ஆட்சி பெறுகிறார். இப்படி இதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ராசியை குரு பார்க்கிறார். அப்போது தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்க போது கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம். என்னங்க அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்கு இப்படிலாம் சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம். 4ல் சனி இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் 3ஆம் வீட்டு பலனை செய்வார். அதாவது தீய பலனை தரமாட்டார். மாறாக நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இருந்த போதிலும் சனி பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்தில் பதிவதால் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ யாருக்காவது உடம்பு முடியாமல் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். எதிரிகளால் சில நேரங்களில் பிரச்சனைகள் வந்தாலும் இறுதியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது. இதையும் தாண்டி 8 வார ஆரம்பத்தில் உச்சம் பெறுகிறார் சந்திர பகவான். அதனால் வார ஆரம்பத்தில் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள், சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். வேலை விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம். இருந்தாலும் பிறகு கடைசியில் உங்களுக்கு ஜெயம்தான். எதிலையும் வெற்றி, எங்கும் வெற்றி. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது. 10ல் செவ்வாய் இருப்பது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, ஆன்மீகத்துறை, அரசியல் துறை, வங்கிகள் பணிபுரியும் அன்பர்கள், அரசு கருவூலங்கள், நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், பெயிண்டர், இது போன்ற அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம். எடுத்த காரியம் கைகூடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது. 100% வெற்றி பெறப்போகிறீர்கள். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், மற்றபடி லேப்டாப் போன்ற கருவிகள், ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ராசியை பாருங்கள். செவ்வாய்